வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோம்ங்கிற டாபிக் தான். ஸோ ஆல்ரெடி 6th 3 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 7th 3 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 இயல் இருக்குது. ஒவ்வொரு இயலுக்கும் முடிவுலையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோம் இருக்கும். அப்போ இதில் மொத்தம் வந்து 8 மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற டாபிக் வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 2 இயலாக வந்து பார்த்தோம்னா 4 நாளில் வந்து 8th ஸ்டாண்டர்டோட மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 6th 7th பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டே இருக்கும், அதில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இயல் 1ல் உள்ள மொழியை ஆள்வோம்ல ஃபஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க, அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதோட முதல் எழுத்துக்கள் எல்லாமே உயிர் எழுத்துக்களாக இருக்குது. அப்போ ஆ இ வரிசையுமே நம்ம அப்படியே வந்து இந்த 12 வேர்ட்ஸையுமே வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகுணர்ச்சின்னு வரும், ஏன்னா ஆ தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து ஆரம் நீ 2வது எழுத்தாக, 3வது வந்து ஈ வரும் 2ல்ல. அடுத்து ஈசன், அப்புறம் உரைநடை ஊ, அப்புறம் ஊழி, அதுக்கப்புறம் என்ன வரும் ஏ எழுத்து, அதுக்கப்புறம் ஏல என்ன இருக்கு ஏழ்கடல், அதுக்கப்புறம் ஐயம், அதுக்கப்புறம் ஒளிவடிவம் ஓலைச்சுவடி ஔகாரம். ஸோ அப்போ இது ஈஸியாக கொடுத்துருக்காங்க, உயிரெழுத்துக்கள் வரிசையில் கொடுத்தனால நம்ம அப்படியே எழுதிடலாம். அடுத்து நான் விரும்பும் கவிஞர் அப்படிங்கிறதுல ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து பாருங்க, மொழியோடு விளையாடுவோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான பன்மை விதிகளை சேர்த்தெழுதுக. பன்மைனா என்ன, கடைசியில் விகுதியில் என்ன வருமோ அதை சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க. அதாவது கல், இக்கல், இங்கல், இற்கல் அப்படிங்கிறது எதோட மேட்ச் ஆகும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கல், வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் வேற வரும், வாழ்த்துகள் அப்படிங்கிறதும் வரும். ஸோ அப்போ இதுக்கு வாழ்த்துகள் வரும். அடுத்து கல் எங்கே வரும், கிழமைகள்னு வரும். அப்புறம் கைகள், இது 3மே கல்லில் வந்துடும். ஓகேவா? அடுத்து இக்கல்ல வந்து பூக்கள் வரும், ஈக்கள் வந்துடும், அப்புறம் பாக்கள் வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே இக்கா இல் சேர்த்து எழுதணும். அடுத்து இங்கு எந்த இடத்துல வரும், மரங்கள், படங்கள், பக்கங்கள். ஸோ இது 3லையும் மரங்கள், படங்கள், பக்கங்கள்ல வந்து இங்கல்ங்கிறது சேர்த்து வந்துடும். இற்கல் அப்படிங்கிறது புற்கள், பற்கள், சொற்கள் அப்படிங்கிறதுல வந்துடும். சப்போ இந்த மாதிரி பன்மையை சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா அப்படி ஈஸியாக நம்ம சொல்லி பார்த்தாலே அது என்ன பன்மை விதி வரும் அப்படிங்கிறத சேர்த்து எழுதிடலாம். அடுத்து பாருங்க, ஒரே சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. ஓகேவா? அதாவது ஒரே தொடரில் எழுதணும். நான் அதுக்குரிய அர்த்தம் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடராக எழுதுறது வந்து நமக்கு 4 ஆப்ஷன் வந்து புக்கில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம பார்த்து எழுதிக்கலாம். அணினா பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணியாய் சென்றனர். அணிகளைனா நகைகள். ஓகேவா? அணியாய்னா வரிசையா சென்றாங்க. அப்போ ஒரே தொடர்ல வந்திருக்கு. படினா மாடிப்படி, இப்படி கூட எழுதலாம். நான் மாடிப்படியில் பாடத்தை படித்தேன், மாடிப்படிக்க சென்று பாடத்தை படித்தேன் அப்படின்னு கூட எழுதலாம். இதுலயும் நம்ம ஒரே லைன்ல திங்கள் கிழமையில் நிலவு நன்றாக தெரிந்தது, திங்கள் நன்றாக தெரிந்தது அப்படின்னு கூட எழுதலாம். கிழமை நிலவு வரும். அடுத்து ஆறு வந்து என்ன, இந்த நாட்டில் 6 நதிகள், முக்கிய நதிகள் பாய்கின்றன, 6 முக்கிய ஆறுகள் பாய்கின்றன அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா அது என்னையும் குறிக்கும் நதியையும் குறிக்கும். ஓகேவா? அப்போ ஒரு சொல்லுதான் பல பொருள் தருது. அடுத்து பாருங்க, கீழ்கண்பனவற்றுள் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களோடு சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ மா அப்படின்னா எதோட எழுதலாம், மாமரம், மரத்தோட சேர்த்து எழுதலாம். அப்புறம் வேற என்ன எழுதலாம், மாவிலை, இலையோட சேர்த்து மாவிலை அப்படின்னு எழுதலாம். அப்புறம் கனியோட சேர்த்து மாங்கனி எழுதலாமா? ஸோ இதெல்லாம் வரும். அடுத்து தேனுக்கு பார்த்தீங்கன்னா தேன்கூடு, தேன்மலர் அந்த மாதிரி எழுதலாம். மலரும் வந்து தேன்மலர், செம்மலர் எழுதலாம். செம்மையோடு சேர்த்து செம்மலர் அது எழுதலாம். அப்புறம் சிட்டு குருவி, குருவி கூடு, காய் கனி. ஓகேவா? அப்புறம் மாங்கனி. வேற என்ன எழுதலாம், வேற என்னது, ஓகே அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே குருவி முட்டை சேர்த்து எழுதும் குருவி முட்டை அந்த மாதிரி எழுதலாம்.
ஸோ இதெல்லாமே சேர்த்து எழுதுக தான், எப்படியும் எழுதிடலாம். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. இதெல்லாமே நம்மளோட சிலபஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி சஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை நம்ம கரெக்டா எழுதணும். இது வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு, நியூ சிலபஸ்ல இருக்கு. வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகள் வளைந்த அமைந்த எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து. அப்போ ஒரே தொடர்ல கரெக்டா எழுதிட்டோமா? அடுத்து, உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். ஓகேவா? பொருள்பட இரு ஸ்லேடையாகும் இலக்கியம் பாடும். இரு பொருள்பட பாடும் இலக்கியம் ஸ்லேடை ஆகும். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் தான் கழுத்து. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. அம்புவிடும் கலையை தமிழ் ஏகலை என்றது. ஸோ தமிழ்ல வந்து அம்புவிடும் கலைக்கு பேரு ஏகலை அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு தொடராக எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, கடைசியா படிப்போம் பயன்படுத்துவோம்ல, ஒலிபிறப்பியல் ஆர்டிகுலரி ஃபெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகுலேட்டரி ஃபெனடிக்ஸ். மெய்யொலி கான்சனன்ட், நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் வந்து வொவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப மெய்யெழுத்துக்கள் வந்து கான்சனன்ட்னு வரும். முக்கொலி, முக்கொலினா மூக்கொலி, நாசல் கான்சனன்ட் சவுண்ட். நம்ம மூக்குல பேசும்போது சில சொற்களை மூக்கு சவுண்ட்ல தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து மூக்கொலி, நாசல் கான்சனன்ட் சவுண்டு. சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப்னா சித்திரை எழுத்து. உயிரொலினா வவ்வல். நான் ஏற்கனவே சொன்னேன், உயிரெழுத்துக்கள்லாம் வவ்வல். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. அகராதியியல் அப்படின்னா என்னது? லெக்சிகோகிராஃபி. கல்வெட்டு எபிகிராஃப். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வெட்டுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னது? எபிகிராஃப். ஸ்லேடைனா பண். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயல்ல வரக்கூடிய மொழியை ஆழ்வோம். செகண்ட் இயல் வந்து பார்க்கலாம். மாதிரி கடிதம். ஸோ இதெல்லாம் கடிதம் தான் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. அடுத்த மொழியோடு விளையாடுவோம் பாருங்க. உரிய வினைமுற்றுக்களை கொண்டு கட்டங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுல நம்ம இங்க கொடுத்துருக்க இந்த சொற்களை வந்து எழுதணும், வினைமுற்றுகளாக எழுதணும். இப்ப ஆண்பாலை பொறுத்தளவுக்கு நடக்கிறான், உண்கிறான், உறங்குகிறான், இன்னும் முடிகிற ஆண்ங்கிற சவுண்ட் வரணும். பெண்பாலுக்கு ஆளுங்கிற சவுண்ட்ல முடியும். நடக்கிறாள், உண்கிறாள், உறங்குகிறாள் அப்படிங்கிறது. ஏன்னா இது பெண்பாலை குறிக்கும். பலர்பாலை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நடக்கிறார்கள், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஒன்றன் பால்னா ஒன்னே ஒன்ன குறிக்குது. நடக்கிறது, உண்டது, உறங்குகிறது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உண்டது சொல்லலாம், உண்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பலவின் பால்னா நிறைய பொருட்கள் இருக்குது. நடக்கின்றன, உண்கின்றன, உறங்குகின்றன. தன்மைனா நம்மளை சொல்லிக்கிறது. நடக்கிறேன், உண்கிறேன், உறங்குகிறேன் அப்படின்னு. முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் சொல்றேன். நடக்கிறாய், உண்கிறாய், உறங்குகிறாய். அடுத்து படர்க்கைனா அந்த இடத்துல இல்லாத ஒரு ஒருத்தரை, அப்ப இவர் எங்கேயோ இருக்காரு, அவரை பத்தி பேசும்போது அது நடக்கும், அது உண்ணும், அது உறங்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இப்ப இறந்த காலம்னா என்னது? முடிஞ்சது சொல்றது. ஸோ நடந்தான், உண்டான், உறங்கினான். நிகழ்காலம்னா இப்ப பிரசண்டா நடந்துகிட்டு இருக்கிறது சொல்றதுங்கிறப்போ நடக்கிறான், உண்கிறான், உறங்குகிறான் அப்படின்னு சொல்றோம். எதிர்காலம் இனி ஃபியூச்சர்ல நடக்க போறது சொல்லும் போது நடப்பான், உண்பான், உறங்குவான் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேர் சொல். இதுவும் நம்மளோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். நடக்கிறது அப்படிங்கிற வினைமுற்றுக்கான வேர் சொல் நட. போனான்னா போ, சென்றனர்னா செல், பேசினால்னா பேசு, வருகனா வா, தருகின்றன தா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இது கடைசியில பாருங்க, நோய் அப்படின்னா டிசீஸ். மூலிகை தாவரம் மெடிசினல் பிளான்ட். நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயாட்டிக்.
ஓகேவா? ஸோ இதோட வந்து 2 இயலுக்குரியது பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து 3வது இயலுக்குரியதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோம் அப்படிங்கிற இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்தடுத்து வரும். 9th 10th வரைக்குமே நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.